ஹாய் ஹலோ வணக்கங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னாக்கா சிக்கன் சூப் வந்து அதுவும் குக்கரில் எப்படி டேஸ்ட்டாக செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையானது ஒரு சின்ன தக்காளி 2, அதுக்கப்புறம் புதினா இலை கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. அப்புறம் 4 பச்சை மிளகா, ஒரு வெங்காயம், குட்டி வெங்காயம், அப்புறம் 100 கிராம் வந்து எலும்பு சிக்கன் வாங்கிக்கிட்டேன் நான். அப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சங்க, ஒரு 1/4 ஸ்பூனு, அப்புறம் வந்து மிளகு ஜீரகம் தூள் ஒரு 1/4 ஸ்பூனு, ஒரே ஒரு பட்டை, 2 ஏலக்காய், கொஞ்சமாக சோம்பு, 2 வந்து கிராம்புங்க, அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் ஒரே ஒரு பிரிஞ்சி இலை. அதுக்கப்புறம் அது எல்லாத்தையும் சேர்த்து குக்கரில் போட்டுக்கோங்க. குக்கரில் போட்டதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒரு 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ சூப் வேணுமோ அந்த அளவுக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. அதில் கொஞ்சமாக நம்மளுக்கு தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டதுக்கப்புறமா ஒரே 1 ஸ்பூன் மட்டும் எண்ணெய் விட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் போதுங்க. அந்த எண்ணெய் விட்டதுக்கப்புறம் கரண்டி வச்சு நல்லா கலக்கி விட்டுருங்க. அப்போ தான் எல்லாம் நல்லா கலக்கும். அதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, மூடி போட்டு நம்ம வந்து 3 விசில் விட்டுக்கலாம். அடுப்பில் வச்சு 3 விசில் விட்டு எடுத்திங்கனாக்கா பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. அதுவும் 5 நிமிஷத்துலங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சிக்கன் சூப்புங்க. உரப்பு இல்லாமல் நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.